சார் எனக்கு வயசு 76 ஆகுது. நான் இதுக்கு முன்னாடி பாமகவில் மாவட்ட செயலாளராக இருந்தேன். அதுக்கு பிறகு நான் 1991 இங்கே வேட்பாளராக நின்றுருக்கேன். இப்போ 24 பாராளுமன்ற தேர்தலுக்கு நான் எம்பிக்கு போட்டிகிட்ருக்கிறேன். ஆனால் என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் இது வரைக்கும் நாங்கள் முத்திரையர்களுங்கிறது 1,08,000 ஓட்டு இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் இது வரைக்கும் யாரும் கொடுக்கல. நாங்களும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆளுங்கட்சியும் சரி எதிர்கட்சியும் சரி எங்களுக்கு எந்த விதமான ஒரு வாய்ப்பையும் தரலை. அதனால் நாம் தமிழரை கேட்டோம், அவர் கொடுத்துருக்காரு. அவர் சமூக நீதிக்கினுடைய ஒரு காப்பாளராக இருக்கார். ஏன் அப்படின்னா, ஒரு நலிந்த சமூகத்திற்கு ஏதாவது ஒரு வகையில் அரசியல் அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் அவருக்கு உள்மனதில் ஆழ்மனதில் இருக்குது. அதனால் அவரை இந்த நட நாங்கள் ஆதரிக்கிறோம். அதுக்காக அவருக்கே நாங்கள் உழைக்கிறதுக்காக எங்களுடைய சமூக நீதி கூட்டமைப்பு எல்லாருமே நாங்கள் இணைஞ்சு செயல்படுறோம். இந்த கூட்டமைப்பினுடைய ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் நேரடியாக சீமான் சார்கிட்ட போய் பேசினோம். அவர் சரிங்க சார், நீங்கள் இதில் நல்லா பயணிங்க, உங்களுடைய அங்கீகாரத்தை நாங்கள் எங்களுடைய கட்சி ரீதியாக நாங்கள் உங்களுக்கு இந்த அங்கீகாரத்தை கொடுக்குறோம் அப்படின்னு அவர் உறுதி கொடுத்துருக்காரு. அது கண்டிப்பாக நடக்கும். ரெண்டாவது, தமிழ் தேசியங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் சார். அதை அவர் கையில் எடுத்திருக்காரு. அந்த லட்சியத்தை இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சிக்காரனும் எடுக்கலை. அது அவர் தான் எடுத்திருக்காரு. அதனால் நிச்சயமாக அவரை நாங்கள் இந்த தடவை ஜெயிக்க வச்சுருவோம். அதில் எந்த மாற்றும் கருத்தும் இல்லை. பட்டுக்கோட்டையில் இருக்கிறதே நாங்கள் தான் அதிக ஓட்டு. சமூக நீதி கூட்டமைப்பு 2-3 எலெக்ஷனை சந்திச்சிருக்கு. இது உங்களுக்கு 4வது எலெக்ஷன். இதில் நிச்சயமாக எங்களுக்கு அந்த வழிமுறைகள்லாம் என்னங்கிறது தெரியும். கண்டிப்பாக நாங்கள் அவளை ஜெயிக்க வைப்போம். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சார். திமுக அதிமுக பெரிய கட்சிகளை தாண்டி நாம் தமிழர் கட்சி எப்படி வெல்லுவாங்கன்னு உங்களை உறுதியாக சொல்கிறீங்க சார்? திமுக அதிமுக என்கிறது அவங்க அரசியல் ஒரு டெக்னிக்கலாக பணத்தை கொடுத்து எதையும் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கின்ற இளைஞர்களெல்லாம் பணங்கிறது மக்கள்கிட்டேருந்து வாங்கி கொடுக்குறாங்கங்கிற ஒரு கான்செப்டை அவங்க கண்டிப்பாக உணர்கிறாங்க. அது எல்லா மக்களுமே உணர ஆரம்பிச்சிட்டாங்க. வயசு உள்ளவங்க, வயசு இல்லாதவங்க, குறைந்த வயது, கூடுதல் வயது, எல்லாருமே உணர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் பணத்தை வச்சு இந்த நட ஜெயிக்க முடியாது சார். நாங்கள் ஒரு கருத்தை அவங்களுக்கு வச்சுட்டோம். எந்த ஒரு சமுதாயமும் அரசியல் அங்கீகாரம் இல்லை என்றால் அந்த சமுதாயம் நிச்சயமாக முன்னேறாது அப்படிங்கிற கான்செப்டை நாங்கள் எங்கும் கொண்டு போயிட்டோம். நாங்கள் இதுவரைக்கும் 94 கிராமத்தில் டெய்லி சமூக நீதி கூட்டமைப்பு ஒரு 5 பேர் நீங்கள் இன்றைக்கி ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்க இந்த நிலைப்பாட்டை தான் சொல்கிறாங்க. அண்ணா டிஎம்கேயோ உங்கள்கிட்ட ஓட்டு கேட்டால் அவங்க பணம் கொடுத்தாலும் விலைக்கு போகாதீங்க. உங்களுடைய சுதந்திரத்தை நீங்கள் கண்டிப்பாக வித்துறாதீங்க. அதில் சுயமரியாதை காப்பாற்றணும்னா இது ஒன்று தான் வழி அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ரெண்டாவது, இந்த நேரம் வாக்குக்கு அதிகமான என்ன விலை, என்ன மதிப்பு, அதுக்கு என்ன மரியாதை அப்படிங்கிறத 99% எல்லாருமே உணர ஆரம்பிச்சிட்டாங்க சார். அதனால் நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்ற டிஎம்கேயோ இங்கே ஜெயிக்க கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. சீமானுடைய சின்ன விவசாய சின்னத்தை கொடுத்துருக்காங்க. உங்க பட்டுக்கோட்டை தொகுதியை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் அதிகமா இருக்கிற பகுதி. அவர்களுக்கு அந்த விவசாய சின்ன போய் சேர்ந்திருக்கா? சீமானுடைய சின்ன விவசாயம் தெரிஞ்சிருக்கா? விவசாயத்தை பத்தி அதிகமா சீமான் பேசுறாரு. அதனால மக்களுடைய வாக்கு பெருமளவுல விவசாய சின்னத்தை நோக்கி வரும் நம்புறீங்களா? இது ஒரு சாதாரணமா இந்த பட்டுக்கோட்டை தொகுதி முழுக்க ஒரு விவசாயத்தை சார்ந்த ஒரு தொகுதி. இதில் இருக்கின்ற ஒரு 106 கிராமங்களெல்லாம் கண்டிப்பாக விவசாயத்தை நம்பி தான் இருக்கிறாங்க. அதனால் விவசாயி என்னங்கிற ஒரு சூழ்நிலையை அவங்க நன்றாக உணர்ந்துருக்கிறாங்க. அதனால் இந்த சின்னம் அவங்களுக்கு மறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் கண்டிப்பாக இது அவங்களுக்கு மனதில் நிற்கும், வாக்களிப்பாங்க. சீமான் ஜெயிப்பார். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. நாம் தமிழ் கட்சி தொடர்ச்சியாக சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆளுகிற திமுகவோ சரி அதிமுகவோ சரி அதை பற்றி எதுவுமே கிளப்பில் போட்டுறாங்க. ஆட்சிக்கு முன்னாடி வரைக்கும் சொல்கிறாங்க, வந்தால் அதை பற்றி கிளப்பில் போட்டுறாங்க. சீமானவர்கள் வந்தால் எடுப்பாங்கன்னு நம்புறீங்களா உறுதியா? அதுதான் சார் எங்களுக்கு முக்கிய காரணமே. இது டெல்லி பாராளுமன்றத்திலிருந்து புறப்பட்ட ஒரு கான்செப்ட். எப்படின்னா ஜாதிவாரி கணக்கெடுப்புன்னு. ஆனால் எல்லாருமே சும்மா முலாம் பூசுகிறாங்களே ஒழிய இதை பற்றி யாரும் ஒரு ஆழ்ந்த இதுக்கு போகிறதில்ல. பாமக தலைவர் அன்புமணி கூட இதை தான் சொல்கிறார், ஜாதிவாரி கணக்கெடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் சொல்கிறார ஒழிய அவர் கூட அந்த நிலைப்பாட்டில் இல்லைங்கிறது தான் எனக்கு தோணுது. ஏன்னா அப்படி தான் எல்லா அரசியல் கட்சியும் ஒரு மாதிரியாக முலாம் பூசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்தியாவிலேயே சீமான் ஒரே ஆளு தான் சார் நிச்சயமாக உறுதியாக சாதிவாரி கணக்குப்படி எடுக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் இருக்கிறார். கண்டிப்பாக 31 அவர் முதலமைச்சராக வருவார்.
கண்டிப்பாக அவர் ஜாதி வாரி கணக்கெடுப்பை எடுப்பார். இது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. அவருடைய சொல்லிலும் செயலிலும் உண்மை இருக்கிறது, நேர்மை இருக்கிறது. இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இங்க உள்ள மக்கள், பட்டுக்கோட்டை மக்கள் வந்து உங்களுக்கு வாக்கு செலுத்துறதுக்கு நீங்க எந்த கோரிக்கையை வச்சு மக்கள்கிட்ட வாக்கு கேட்குறீங்க? சார், இங்கே வந்து எப்படின்னா முதல் வந்து நீர்நிலை முக்கியம் சார். இங்கே பட்டுக்கோட்டையில் இருக்கின்ற ஒரு 34 குளங்கள் இருக்குது. எல்லா குளத்தையுமே தூத்துட்டு எல்லாம் மனையாக மாறிடுச்சு. இது வந்து காலப்போக்கில் வந்து ஒரு வறட்சி தொகுதியாக மாறப்போகிறது. அதுதான் உண்மை. அதே போல் 99% தென்னை மரம் உள்ள ஏரியா சார். தென்னை மரத்தினுடைய ஒரு கொள்முதல் நிலையம், ஒரு அதனுடைய பராமரிப்பு போன்ற எல்லாமே வந்து நிச்சயமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதை கொண்டு வரணுங்கிறதுல சீமான் அவர்கள் மிகவும் முனைப்பாக இருக்கின்றார்கள். அதுதான் உண்மை. அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. பெரும்பாலான இளைஞர்கள் வந்து பட்டுக்கோட்டை பகுதியில் இருந்து அயல் தேசத்துக்கு வந்து பிழைக்கிறதுக்காக வேலை தேடி போறாங்க. அதுக்கு மாற்றா நீங்க உள்ளூர்லயே வந்து என்ன வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குற திட்டம் வச்சிருக்கீங்க நாம் தமிழர் கட்சியில்? சார், அதாவது தமிழகத்திலேயே வந்து இந்த பட்டுக்கோட்டை தொகுதியில் இருந்தால் தான் அதிக பேர் வந்து அயல்நாடுகளுக்கு வேலைக்கு போகிறாங்க. காரணம் வந்து உள்நாட்டில் வந்து வேலைவாய்ப்பு மிகவும் குறைவு. அதில் படித்தவர்களாக இருந்தாலும் படிக்காதவர்களாக இருந்தாலும் அவங்க வந்து வெளிநாட்டுக்கு தான் போகிறாங்க வேலை இல்லாமல். இங்கே வந்து ஒரு விவசாயம் சார்ந்த எந்த தொழிலையும் அரசாங்கத்திடம் கொண்டு போகிற மாதிரி ஒரு தொழிலை உற்பத்தி பண்ணக்கூடிய நிலையை இங்கே நிச்சயமாக சீமான் உருவாக்குவார். அது நிலைப்பாட்டு நன்றாக இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சமூக நீதி கூட்டமைப்பினுடைய இதில் அந்த கோரிக்கையிலேருந்து நாங்கள் பார்த்துருக்கிறது, 94 கிராமத்திலும் பெரும்பாலான இருக்க மக்கள் ஏன் இந்த வாட்காளர்கள் வந்து ஏன் கேட்குறாங்கன்னா, இந்த தொகுதி சட்டமன்ற தொகுதியை மாற்றினா என்ன? 70 வருஷமாக 2 பேரும் மாறி மாறி வருகிறார்களே, என்ன காரணம்? ஏன் அவர்களுக்கே கொடுக்கிறார்கள்? இதை மாற்றி ஒரு நிலைப்பாட்டை மாற்றி கொடுத்தால் என்ன என்று கேட்கிறார்கள். அது அதனுடைய மாற்றம் எதை தெரிகிறது என்றால் நாம் தமிழர் கட்சியில் தெரிகிறது. அந்த வேட்பாளருக்கு மிகவும் ஆதரவு இருக்கின்றத நாங்கள் 94 கிராமமும் சென்று பார்த்திருக்கின்றோம். மிக மிக ஒரு நல்ல ஆதரவுடன் இருக்கிறார்கள். சமூக நீதி கூட்டமைப்பும் நன்றாக உழைத்து அவர்களை ஜெயிக்க வைக்க பாடுபடும். சார், நீங்க ஆதரிக்கிற நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அயல் தேசத்தை தான் பணிபுரிஞ்சதா சொல்றாங்க. அவங்களோட ஊதியம் கூட அதிக அளவுல இருந்தது. ஆனா அதை உதவி தள்ளிட்டு வந்து மக்களுக்காக உழைக்கணும்னு வந்திருக்காங்க. அதை பத்தி உங்கள்கிட்ட பேசும்போது இந்த கருத்து சொன்னாங்களா? ஏன் சார், இப்போ இருக்கும் பொழுதே அதாவது விஜய் மாதிரி சார் இந்த கண்ணன் இருக்கிறார் இந்த வேட்பாளர். இவர் வந்து சிங்கப்பூரில் வந்து கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபா மாதம் சம்பளம் வாங்கினார். அது வேண்டான்னு சொல்லிட்டு அதை ரிசைன் பண்ணிட்டு இங்கே வந்து அவர் வேலை பார்க்கிறார்னா இந்த சமூகத்திற்காக நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான் சார். இந்த சமூகத்தை திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் ஏமாற்றுகிறார்கள் சார். பல வகையிலும் ஏமாற்றுகிறார்கள். அந்த லஞ்ச லாவண்யம் மற்ற அவர்கள் சமூக ரீதியாக அவர்களுக்குள்ளேயே அந்த அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வது, இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் அவர் இங்கே வந்து உழைக்கின்றார். நிச்சயமாக இதுக்கு ஒரு மாற்றம் இருக்கும் என்பது என்னுடைய நம்பிக்கை. நன்றி சார். நன்றி.